பனை ஏறுவது, கல் இறக்குவதுங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான தொழிலா? இல்ல, இல்ல. குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான தொழில் இப்ப த தங்க நகை செய்யற செட்டியார் இருக்காங்க. இப்ப எல்லாருமே ஆசாரியர் அனைவருமே செய்றாங்க. அது மாதிரி பனைய யாரு இப்ப ஹிந்திக்காரங்களே ஏறுறாங்களே எங்க ஊர்ல. எங்க ஊர்ல ஹிந்திக்கார பசங்க நெறைய பேர் பனை ஏறிட்டு இருக்காங்க. யாரும் தடுக்கல. இப்படி ஒரு கருத்து கட்டமைக்கப்படுது. ஆனா ஆனா வந்து குலத்தொழில் நாடாருக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது நாடாரோட குலத்தொழிலாக இருந்தாலும் கூட, குலத்தொழில் அது மட்டுமா? மளிகை கடை வச்சிருக்காங்க. நாங்க எங்க ஏரியாலாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்றோம். எங்களுக்குன்னு ஒரு அது குலத்தொழிலா இருக்கு. எங்க முன்னோர்கள் பனை ஏறிட்டு இருந்தவங்க தான் இல்லைன்னு சொல்லல. காலம் மாற மாற அப்ப படிப்புக்கு தகுந்த மாரி வேலைகள் செய்ய போறோம். போயிட்டுருக்குறோம். அந்த மாரி இது வந்து கு பனையேறிங்கிறது வந்து நாடார்களுக்கு மட்டும் உரித்தானது இல்ல. அது இப்ப ஹிந்திக்காரங்கலாம் ஏறுறாங்களா? உன்ன என்ன சொல்லுவீங்க? ஒரிசாலருந்து வந்து பனைங்கிறது நீ கல் இறக்குறது மட்டும் நம்ம பார்க்க முடியாது. தென்னங்கால தெளிவா இறக்குறாங்க, கருப்பட்டி தயாரிக்கிறாங்க. எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பனையினால கிடைச்சிட்டு தான் இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டோட தேசிய மரமாயி போச்சு. ஆனா வந்து அதுக்கான அங்கீகாரமான கல்லே இல்லையே! எங்களுக்கு அனுமதி இல்லைங்கும்போது, அது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கு. அது நாடார் சமுதாயத்துக்கான ஒரு அங்கீகாரமான ஒரு விஷயம். ஆனா அத தரமாட்டேங்கிறாங்கிறது தான் எங்களோட தரணும். அதுதான் விஷயமே. இந்த தமிழக அரசு இந்த கல் இறக்க அனுமதி வழங்கிருச்சுன்னா, கண்டிப்பா ஒட்டுமொத்த நாடார்களும் திமுக ஜெயிப்பதற்கான வேலைகள செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அது நீண்ட நாள் கோரிக்கையாவே இருக்கு.